அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதன்குமார், PS மதன்குமார் அகாடமியிலிருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சின்னதாக ஒரு பிக்சர் கொடுத்து அது மூலிமா நம்ம எப்படி ஆங்கிலமும் கற்றுக்கலாம், அதாவது இங்கிலீஷ் பேசலாம், சின்ன சின்ன சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ப்ரொப்போசிஷன் பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் கண்டினியூ தான் இது. பாருங்கள், ஒரு பாக்ஸ் இருக்குது, பாக்ஸு கீழே ஒரு பூனை இருக்குது, பாக்ஸு மேலே ஒரு பாக்ஸு வந்து பூனை மேலே கமுத்துற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கேட் இஸ் டேஷ் த பாக்ஸ் அப்படின்னு, அதான் பாக்ஸுக்கு கீழே இருக்குது பூனை. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன ஃபில் பண்ணால், த கேட் இஸ் அண்டர் த பாக்ஸ், பாக்ஸுக்கு கீழே பூனை இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்டர்ங்கிற வார்த்தையை இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், 2 பொட்டி இருக்குது, பொட்டிக்கு நடுவில் வந்து ஒரு பறவை இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பேர்ட் இஸ் டேஷ் த பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பொட்டிக்கு நடுவில் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணால், பிட்வீன், த பேர்ட் இஸ் பிட்வீன் த பாக்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட கரெக்டான வார்த்தை. மறுபடியும் சொல்கிற பாருங்க, த பேர்ட் இஸ் பிட்வீன் த பாக்ஸஸ், 2 பாக்ஸுக்கு நடுவில் இருக்குது. மேலே பார்த்தது த கேட் இஸ் அண்டர் த பாக்ஸ், பாக்ஸுக்கு கீழே இருக்குது. அடுத்து தேர்ட் சென்டென்ஸ், ஒரு பொட்டி இருக்குது, பொட்டிக்கு உள்ளே பூனை இருக்குது. ஓகேங்களா? த கேட் இஸ் டேஷ் த பாக்ஸ், ஆனால் பொட்டிக்கு உள்ளே இருக்குன்னு அர்த்தம். உள்ளே என்ன மீனிங் வரும்? இன். அப்போ த கேட் இஸ் இன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். பொட்டிக்குள்ளே இருந்தால் இன் த பாக்ஸ், த கேட் இஸ் இன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து 4வது, ஒரு பறவை இருக்குது, பொட்டிக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? த பேர்ட் இஸ் டேஷ் த பாக்ஸ், பொட்டிக்கு மேலே இருக்குது, மேலேக்கு என்ன சொல்லணும் நம்ம? ஆன். அப்போ த பேர்ட் இஸ் ஆன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். த பேர்ட் இஸ் ஆன் த பாக்ஸ். அடுத்து 5வது வாக்கியம், 5th சென்டென்ஸ், பாக்ஸுக்கு முன்னாடி பூனை இருக்குது. அப்போ த கேட் இஸ் டேஷ் த பாக்ஸ், பாக்ஸுக்கு முன்னாடி இருக்குது. முன்னாடி என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ த கேட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு அர்த்தம், பாக்ஸுக்கு முன்னாடி இருக்குது. அடுத்து பாருங்க 6வது சென்டென்ஸு, த கேட் இஸ் டேஷ் த பாக்ஸ், அதாவது பாக்ஸுக்கு பின்னாடி இருக்குது. பின்னாடி என்ன வார்த்தை? பிகைண்ட். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, த கேட் இஸ் பிகைண்ட் த பாக்ஸ், பாக்ஸுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 6 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து டேஷ்ங்கிற இடத்துல ஃபில் பண்ண வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிட்வீன், பிகைண்ட், ஆன், அண்டர், இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன் அப்படிங்கிற 6 வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன சென்டென்ஸில் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுனா, சின்ன சின்ன சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எப்படி எழுதுறது, எப்படி பேசுகிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.